கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலேயும் அனுதின மன்னாவை உங்களோடு கூட வழங்குவதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கிருபையாய் இந்த வருஷத்தினுடைய 2வது மாதத்தின் 2வது நாளை காண செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். இந்த காலவேளையிலேயும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆத்துமாவுக்கு உரித்ததாய் மாறட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியிலே தியானிக்கிற வேத வசனம் எங்கள் ஆத்துமாவுக்கு நன்மையை கொண்டு வருகிறதாய் அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது கெதலியா அவர்களுக்கும் அவர்கள் மனுஷருக்கும் ஆணையிட்டு, நீங்கள் கல்தேயரை சேவிக்க பயப்பட வேண்டாம், தேசத்தில் இருந்து பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்றார். நமக்கு நன்மை உண்டாவதற்கு இந்த வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது நன்மை உண்டாகும். இன்றைக்கு எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் தனக்கு நன்மை வர வேண்டும் என்று சொல்லிதான் அவன் சரீர முயற்சிகளை பல விதங்களில் எடுத்து வருகிறான். எப்படியாவது நமக்கு நன்மை வந்துவிடாதா, நன்மையை நாம் பெற்றுக்கொண்டு விட மாட்டோமா என்று சொல்லிதான் மனிதன் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நமக்கு நன்மை வர வேண்டுமானால் நாம் ராஜாவை சேவிக்க வேண்டும். இங்கே கெதலியா சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும். காரணம் என்ன? பாபிலோனின் ராஜாதான் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டிருக்கிறான். ஸோ ஆளுகிற ராஜாவை நாம் சேவித்தால் நமக்கு நன்மை வரும். அதுபோல தான் இப்பொழுது நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா, ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. நாம் இயேசு கிறிஸ்துவை சேவிக்காமல் இருந்தால் நமக்கு நன்மை வராது. ஏனென்றால் நம்மை அல்லது நம்மை நடத்துகிற நாம் சேவிக்க வேண்டிய நபரே அவர்தானே. அவரை நாம் சேவிக்காமல், அவரை தேடாமல், அவர் சமூகத்துக்கு வராமல் நன்மை வேண்டும் என்று கேட்டால் எப்படி கிடைக்கும்? உலகத்திலேயே ஒரு தேசத்தின் அதிபதியை நாம் சேவித்தால்தான் நமக்கு நன்மை வருகிறது. உதாரணமாக இந்திய பிரதமரை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ்நாடு அவர்களுக்கு தலை வணங்கவில்லை என்று சொல்லி தமிழ்நாட்டுக்கு அநீதியை இழைக்கிறார்கள். அவர்களுக்கு செவி கொடுக்கிற, அவர்களுக்கு ஒத்துப்போகிற ஸ்தோத்திரம் மாநில அரசாங்கத்துக்கு ஏராள நன்மை செய்கிறார்கள். அப்படியானால் இன்றைக்கு காலை வேளையில் கர்த்தர் நம்ம கூட சொல்லுகிறார், என்னை நீங்கள் சேவிக்காமல் எனக்கு நன்மை செய்யும் என்று சொல்லி கேட்டால் எப்படி அவர் உங்களுக்கு செய்ய முடியும்? ஆகவே இந்த காலவெளியில் ஒரு நல்ல தீர்மானத்தோடு கூட இந்த நாளை துவங்குங்கள். கர்த்தரை சேவிப்பதில் எந்த குறைபாடு வைக்காதிருங்கள். நீங்கள் சொல்லலாம், எங்களுக்கு வேலைகள் இருக்கிறதே, நாங்கள் வேலைகளுக்கு செல்ல வேண்டுமே. நல்லது, உங்கள் வேலைகளை செய்வதற்குத்தான் கர்த்தர் 6 நாளை கொடுத்திருக்கிறார். வாரத்தின் முதல் நாளைத்தான் அவர் கேட்கிறார். அந்த நாளிலேயும் நீங்கள் அவரை சேவிக்காமல் ஆண்டவரை எனக்கு நன்மை செய்யும் என்று கேட்டால் எப்படி நடக்கும்? ஆகவே கர்த்தருக்கென்று ஒரு நாளை கொடுங்கள். அந்த நாளை கர்த்தரை சேவிக்கிற நாளாய் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லை, அனுதினமும் காலையிலும் கர்த்தரை சேவியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும். இந்த காலவெளியில் நல்ல வார்த்தை அல்லவா? நமக்கு நன்மை உண்டாவதற்கு தேவன் சொன்ன அழகான வார்த்தை, என்னை சேவியுங்கள், உங்களுக்கு நன்மை வரும். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியிலே உம்மை சேவிப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை நாங்கள் சேவிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.